தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மேலூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைந்திருக்கிறார். குமரேசன், இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த திருவிழாவு குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பத்மநாதன். தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாதிக்கப்பட்ட கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய குடமுழுக்கு திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவானது 25 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல ஏராளமானோர் கலந்து கண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மேலூர் நகரின் மையப்பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாதிக்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இங்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு திட்டமிடப்பட்டு தமிழக அரசின் நிதி பங்களிப்புடன் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு திருப்பணி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அறக்காவலர் மற்றும் உபயதாரர் மூலம் கோவிலின் அனைத்து பகுதிகளிலும் சீரமைக்கப்படும் பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று குடமுழுக்கு திருவிழா ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கமாக பார்க்கப்படுகின்றது. இதற்காக கடந்த சனிக்கிழமை காலை கணபதி பூஜையுடன் தொடங்கிய யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தது. இன்று காலை யாகசாலை பூஜை அனைத்து முடிவடைந்ததை தொடர்ந்து யாகசாலையில் இருந்து புனித நீர் அடங்கிய கரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க புறப்பாடாகி கோபுரத்தின் கலசத்தில் காலை 10 மணிக்கு மேல் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீப ஆதாரணைகளும் நடைபெற்றது. அப்போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நமச்சிவாய கோஷங்கள் முழங்க சாமி சேசம் செய்து கொண்டிருக்கின்றனர். இதை நாம் கழுகு பார்வையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பு ஒளிபரப்பாக பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாதன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.